எதுக்காகனா என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான். ஜானு ப்ளீஸ், நீ இப்படிலாம் பேசாத. இங்க பாரு, எனக்கு மத்தவங்களோட அபிப்பிராயத்து மேலயோ இல்ல அவங்களோட யோசனை மேலயோ சம்பந்தம் கிடையாது. யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு நீதான் வேணும் ஜானு. நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு இப்போ ஓகே சொன்னாலும் இப்பவே இந்த இடத்துலயே நான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். நேத்து மித்ரா நான் என்கிட்ட கேட்டப்ப கூட இதே விஷயத்தை என்னால அங்க சொல்லியிருக்க முடியும். ஆனா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்ட. உங்க அம்மா ஒத்துக்கணும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்கணும், நந்தன் குடும்பம் ஒத்துக்கணும்னு சொல்லி எனக்கு 1008 கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்க. இப்படி இருந்தா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் ஜானு? இங்க பாரு விவேக், இப்பவே என் அக்காவா உன் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். அவளை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம நான் மருமகளா அந்த வீட்டுல அடி எடுத்து வச்சேன்னா என்ன ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி என் அக்காவை 100 தடவை திட்டுவாங்க. எனக்கு உன்னோட வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்னோட அக்காவை மட்டும் யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. என்னால உன்னோட வேதனையை புரிஞ்சுக்க முடியுது ஜானு. ஆனா நம்ம ஒரு சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கும் போது சில விஷயங்களை விட்டுறணும். உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூட தயாரா இருக்கேன் ஜானு. எல்லாத்தையும் விடுறதுக்கு பதிலா நீ எல்லாத்துக்காகவும் என்ன விட்டுரு விவேக். அதுவும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல சம்பந்தமும் கிடைச்சிருக்குல்ல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கிளம்பும் போதே லேட் ஆயிடுச்சு. ஸ்கூல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அம்மா வேற காரை நிப்பாட்டிட்டாங்க. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அம்மா? ஒன்றும் இல்லை லக்கி. பாவம் தானே ஜானு டீச்சர். ஜானு டீச்சருக்கு என்ன ஆச்சு? ஓ, உங்களுக்கு தெரியாதா? பாவம், அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. விவேக் சித்தப்பாவுக்கு வீட்ல இருக்கிறவங்க வேற யார் கூடயோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீ என்ன சொன்ன? விவேக் சித்தப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சித்தப்பாவா? என்னாச்சம்மா? விவேக் சித்தப்பாவா? ஆமா, விவேக் சித்தப்பா கூட ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. சரியான ஆளு லக்கி. நீ எல்லாரையும் உனக்கு உறவு முறை ஆக்கிப்பல்ல. என்ன உறவு முறாக்கிப்பேனா? பின்ன விவேக் உன் சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் என் சித்தப்பான்றனால தான் சித்தப்பான்னு சொல்றேன். நான் என்னமோ உனக்கு அம்மா, விவேக் உனக்கு சித்தப்பா, ஜானு டீச்சர் உனக்கு சித்தி, அப்படிதானே? ஆமா, விவேக் சித்தப்பாக்கும் ஜானு டீச்சருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எனக்கு சித்தி முறை தானே வேணும். லக்கியும் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஏன் சிரிக்கிறீங்கம்மா? ஆமா, நீங்க 2 பேரும் கரெக்ட் தான், நான் தான் ராங். சரியா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்க உள்ள போங்க. ம், சரிம்மா. பாய்மா. பாய். அதுவும் மித்ராவே வந்துட்டான். குட் மார்னிங் பாஸ்கர். குட் மார்னிங் சார். பாஸ்கர், நான் கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த ஃபைல்ஸ்ல நீங்க சைன் பண்ணா போதும் சார். கொடு. பாஸ்கர், இப்ப நம்ம டீ எஸ்டேட்டுக்கு புது பர்சனை சேர்த்திருக்கீங்களே, அது அவர் எப்படி பாத்துக்கிறாரு? நல்லாவே பாத்துக்கிறாரு மேடம். மேடம், டீ எஸ்டேட்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நம்ம எஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எஸ்டேட் அர்ஜுன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி அர்ஜுன் சாரோட தான் மேடம். அம்மா, அது உனக்கு எப்படி தெரியும்?
ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் அவரை ஸ்கூல்ல பார்த்தேன் மேடம். அப்பதான் சொன்னாரு. ஓ மேடம், லக்கியோட அம்மா காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க அர்ஜுன் சாருடைய டீ எஸ்டேட்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு அங்க போயிருந்தேன் மேடம். ஆனா நாங்க போறதுக்குள்ளேயே அர்ஜுன் சார் கிளம்பிட்டாரு. லக்கியோட அம்மா கூட அங்க இல்லவே இல்லை. கடைசியில லக்கியோட அம்மாவை இந்த பாஸ்கர் பார்த்துட்டானா என்ன? அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் வளர்றான்னு பாஸ்கர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டானா என்ன? ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூல்ல நான் அர்ஜுன் சாரை பார்த்ததும் இதே விஷயத்த நான் அவர்கிட்டயும் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? அந்த பொண்ணு அவருடைய எஸ்டேட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான் மேடம். அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்தும் கிளம்பி போயிட்டாலாம் சார். போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே அவ எங்க போயிட்டாளா? அவ எங்க போனா, இப்ப எங்க இருக்கான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க மேடம். ஆனா அர்ஜுன் சார் ஃபேமிலி கூட அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையா மேடம்? அர்ஜுன் சாருக்காவது தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் ஒரு நம்பிக்கையில கேட்டேன் மேடம். அதுக்கப்புறம் இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு மேடம். கவலைப்படாத பாஸ்கர், எது எப்படி எங்க நடக்கணுமோ அது அதுபடிதான் நடக்கும். எது யாருக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். டே விவேக், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னு பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டேன், நீ கூட போய் வேலையை முடிச்சுட்டு வந்துரு. சாரி அண்ணா, இப்போ எனக்கு எந்த வேலையும் செய்ய மூடு இல்லை. ஏன்? என்னோட மனசுல நான் ரொம்ப பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னா. கொஞ்ச நாளைக்கு இந்த ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் தூரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்கர். சரிங்க சார். நீங்க யார் வேணும்? அன்னைக்கு ஒரு தடவை வந்தேன்லம்மா, என் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு. டியூஷன் தான் நான் எடுக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்லங்க. ஐயோ, இன்னைக்கு நான் டியூஷன் மே பாரே மே நஹியே. அதுக்காக வரல. வேற எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசலாமா? ஐயோ மன்னிச்சிடுங்க, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேன்லம்மா, உன்னை பார்க்கும்போது என் தங்கச்சி தான் எனக்கு ஞாபகம் வரான்னு.